மா, இந்த பேண்ட் பாக்கெட்ல வச்சிருந்த காசு எடுத்தியா? இல்லையடா. அதுவும் இல்லாம உன்கிட்ட கேட்காம என்னைக்கு நான் காசு எடுத்திருக்கேன்? அப்ப இதுல வச்சிருந்த காசு எங்க கால் மலைச்சா போயிருக்கும்? நீ பாருமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இதுலதான் வச்சேன். போய் சொல்லாம சொல்லுமா. உன் பொண்டாட்டி எங்கடா? அவகிட்ட முதல்ல கேட்டியா? அவனை குளிச்சிட்டு இருக்கும்போது வெளில போறேன்னு சொன்னா, நானும் எங்க போறேன்னு கேட்கல. எவ்வளவு காசு வச்சிருந்த? 15,000 ரூபாமா. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக வச்சிருந்தமா. அப்ப அந்த காசை அவதாண்டா எடுத்திருப்பா. எடுத்துன்னு போய் அவங்க அம்மா வீட்டுல கொடுக்க போயிருப்பா. மா, அவ எதுக்குமா அப்படிலாம் பண்ண போறா? என்கிட்ட கேட்டா நானே அவளுக்கு தர போறேன். நீ எத்தனை நாளைக்கு தருவ? அதுவும் இல்லாம பிறந்த வீட்டுக்கு காசு வேணும்னு எந்த பொண்டாட்டிடா புருஷன் கிட்ட கேட்டு எடுத்துட்டு போய் கொடுப்பா? அதனாலதான் உனக்கே தெரியாம காசை திருடி எடுத்துட்டு போய் கொடுக்க போயிருப்பா. இதுக்குதான் அமாவாசையில பிறந்த பொண்ணை கட்டிக்காதுன்னு தலைய அடிச்சுக்கிட்டேன். நீதான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்ன. இப்ப பாத்தியா அவன் நடத்திய? ஏய், இங்க வாடி. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அப்படி என்னடி உங்க அம்மா வீட்டுல காசு பிரச்சனை? என்னத்த சொல்றீங்க? எனக்கு கூட புரியல. நடிக்காதரி, எனக்கு எல்லாம் தெரியும். புகுந்த வீட்டுல காசு எடுத்துட்டு போய் பிறந்த வீட்டுல கொடுத்துட்டு தானே வர. என்ன காசு? நான் எதுவுமே தெரியலையே. என்னங்க அத்தை என்ன சொல்றாங்க? என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தியா? ஆமா. நான் தான் அப்பயே சொன்னடா, இவதான் காசு திருடி எடுத்துட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல கொடுத்துட்டு வந்திருப்பான்னு. நான் எதுக்கு அத்தை திருட போறேன்? ஏய், நடிக்காதரி. நேத்து உங்க அம்மா உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் காசு வேணும்னு கேட்டத நானும் கேட்டேன். ஏய், உங்க அம்மாவை எங்க அம்மா மாதிரி தானே பார்த்தேன். சொல்றி, ஏன்டி இப்படி பண்ண? இவ்வளவு நாள் நீ காசு கேட்டு என்னைக்காச்சும் நான் இல்லன்னு சொல்லிருக்கேனா? இல்லல்ல. அப்புறம் ஏன்டி காசு திருடுன? சத்தியமா நான் காசு திருடலைங்க. நான் காசு எடுத்தேன், ஆனா வீட்டு வாடகை கொடுக்கதாங்க எடுத்தேன். நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க. வீட்டு ஓனர் கால் பண்ணி வீட்டு வாடகை கேட்டாரு. அதனாலதான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அழாத மீனா. காசு 15,000 காணுங்கிற டென்ஷன்ல கோவப்பட்டு இப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு மீனா. நீ உங்க அம்மா செலவுக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லு மீனா, இப்பவே தரேன். வேணாங்க, வேணாம். இவ்வளவு நேரம் நீங்களும் உங்க அம்மாவும் எங்க குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனீங்க. இதுக்கப்புறம் வேணாம். உங்களை விட நாங்க ஏழைங்க தாங்க, ஆனா உங்களுக்கு இருக்க அதே வெக்கம் மானம் எங்களுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் வேணாம். பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு திமிர? மா, பாய மூடுமா. உன்னாலதாம்மா இவ்வளவு பிரச்சனையும். அவ இல்லாத நேரத்துல அவளை பத்தி ஏதேதோ பேசி பாருமா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. பாத்துக்கோங்க.